أجرك عند الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாட்களிலேயே ஜும்மாவுடைய நாள் என்பது மிக முக்கியமான ஒரு நாளாகும். இந்த நாளிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அந்த நாளிலே அவர்கள் சொர்க்கத்தில் இருந்து பூமிக்கு இறக்கப்பட்டார்கள். இப்படியான ஏராளமான செய்திகள், ஹதீஸ்கள் ஜுமா தினத்தை குறித்து இருக்கின்றது. இந்த சிறப்புக்குரிய நாள் ஏராளமான நன்மைகளும் தரப்படுகின்றன. ஒவ்வொரு அமல்களுக்கும் சிறந்த நன்மைகளும் இருக்கின்றது. ஆகவே இன்றைய தினம் ஜுமா தினத்திலே நாம் செய்யக்கூடிய சில முக்கிய விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே அப்துல்லா பின் அமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜுமா நாளன்று ஒருவர் குளித்து தாமிடம் உள்ள வாசனை திரவியத்தை பூசிக்கொண்டு தாமிடம் வாசனை திரவியம் இல்லாவிட்டால் தனது மனைவியிடத்தில் வாசனை திரவியம் இருக்குமானால் அவ்வாசனை திரவியத்தை பூசிக்கொள்கின்றார். தனது ஆடைகளில் நல்லதை அணிகின்றார். பள்ளியில் நுழைந்ததும் அங்கு அமர்ந்துள்ள மக்களை தாண்டவும் இல்லை. சொற்பொழிவு நடக்கும்போது அச்சொற்பொழிவை அதாவது பயான் வீணாக்கவும் இல்லை என்றால் இவரது இந்த நற்செயல்கள் 2 ஜுமாக்களுக்கு இடையில் ஏற்பட்ட பாவங்களுக்கு பரிகாரமாகி விடுகின்றன. எவர் சொற்பொழிவை வீணடித்து மக்களை தாண்டி சென்று விடுகின்றாரோ அவருக்கு அந்த ஜும்மா லுஹர் தொழுகையாக ஆகிவிடுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.